வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இலவே பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணி ஆயிருச்சு. ஆனா அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் கூட ஸ்கூல் படிச்ச நண்பர்கள் தான் காரணம். அது ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்கூல் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நைட்டு கால் பேசுறதே ஒரு வழக்கமா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்க சோழி பார்க்க போனதுனால பேச முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் நேத்து ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கால் பண்ணியிருக்கான். அவன் இன்னொருத்தனுக்கு கால் பண்ணான். அந்த மாதிரி ஒரு கால் கிரியேட் ஆயிருச்சு. அந்த கால் முடியவே நைட்டு 3 மணி ஆயிருச்சு. இதனால தான் காலைல எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எழுந்த உடனே முதல்ல நம்ம ஆளனை தூக்கிட்டு பார்க்க கூடியான்ட்டேன். வந்தது கொஞ்ச நேரம் புத்தகத்தை திருப்பிட்டு வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அதை கொடுத்து முடிச்ச உடனே லொகேஷன் நல்லா இருக்கு, இங்கே ஆங்கில பயிற்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பார்ட்னர்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரிப்போசிஷன், வெர்ப்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல ஒரு 15 நிமிஷம் பண்ணோம். அதை பண்ணிட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் என் ரூட் டு ஜிம் தான். ஜிம்முக்கு போயிட்டு கால் ஒர்க் அவுட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு லெக் எக்ஸ்டென்ஷன், ஸ்குவாட்ஸ், லெக் பிரஸ் எல்லாத்துலயும் 15 ரெப்ஸ் 4 செட்ஸ் போட்டேன். அங்க இருந்து வந்ததும் நைட் டைம் நம்ம ஆளன் ஓட்டிட்டு வர முடியல. அதனால லைட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருந்துச்சு. அதை வாங்கி அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கப்போ ஏதோ இவனும் வந்துட்டான். வந்தது இல்லாத நான் ஒண்ணு கண்ணு வச்சிருந்த ஒரு பவர் பேங்கையும் புடிங்கிட்டு போயிட்டான். அப்புறம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு என்னோட ஷிஃப்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு 5 மணிக்கு போனேன். 10 மணிக்கு முடிஞ்சது. வரப்போ எங்க அம்மா காளான் கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு முட்டை வாங்கிட்டு வந்து முட்டை தோசை போட்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸ்டே ஹார்ட்.